வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம். சட்டசபையில் நாளை தனி தீர்மானம். தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மனோன்மணியம் சுந்தரனாரால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தமிழ்த்தாய் வாழ்த்து. 1970 ஆண்டு நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும். எனவே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என சட்டசபையில் நாளை தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வீடுதோறும் மூவர்ண கொடியேற்ற பிரதமர் மோடி அழைப்பு. ஹர்கர் திரங்கா என்பது இந்தியாவின் தேசிய கொடியான மூவர்ண கொடியை ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்றிட மக்களை ஊக்குவிக்கும் மக்கள் இயக்கமாகும். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று மூவர்ண கொடியை கொண்டாடும் வகையில் உலகெங்கிலும் உள்ள இந்தியர்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி அதனுடன் செல்ஃபி எடுத்து hargartiranga.com இணையதளத்தில் பதிவேற்றுமாறு மத்திய கலாச்சார அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த பதிவை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது மூவர்ண கொடி நமக்கு பெருமைக்குரியது. நாட்டிற்காக எப்போதும் நமது சிறந்த பங்களிப்பை வழங்க அது நமக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் அனைவரும் உற்சாகத்துடன் பங்கேற்போம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தொடர்ந்து பணியாற்றுவோம். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த வேளையில் ஹர்கர் திரங்கா இயக்கம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது என்று தெரிவித்துள்ளார். தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த அமித்ஷா ஹெலிகாப்டர். சென்னை மற்றும் வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வடபழனி, நுங்கம்பாக்கம், மாம்பலம், கிண்டி, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், கோயம்பேடு, பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. பலத்த மழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை விமான நிலையத்திலும் சூறைக்காற்றுடன் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் தாம்பரம் விமானப்படை தளத்தில் தரையிறக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்ட அமித்ஷா சென்னை விமான நிலையத்தை சென்றடைந்தார். இது மட்டுமின்றி அந்தமான், டெல்லி, கோவா, ஐதராபாத், திருச்சி மற்றும் கொச்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சென்னை வந்த 6க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். எடப்பாடிக்கு எதிராக வெடித்த நிர்வாகிகள். சசிகலா தினகரனை சேர்க்க கடிதம். சசிகலா டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும், அவர்களுடன் பேசி கட்சியை பலப்படுத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு வேலுமணி, விஸ்வநாதன் ஆகியோர் இணைந்து கடிதம் எழுதியுள்ளனர். கடிதத்தில் கூறியிருப்பதாவது: 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராகிய நீங்கள் கட்சியை வழிநடத்தி செல்வதில் எடுத்த தவறான முடிவுகளால் 47 எம்எல்ஏக்களில் 25 எம்எல்ஏக்கள் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தவறு என்பதை சுட்டிக்காட்டினர். 2021, 2024 மற்றும் 2026 தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் உங்களின் சில தவறான முடிவுகளால் அந்த வாய்ப்புகளை கட்சி இழந்தது. 2021 தேர்தலுக்கு முன்பு டிடிவி தினகரனுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருந்தது. அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து வலியுறுத்தினார். ஓ பன்னீர்செல்வமும் அதற்கு சம்மதித்திருந்தார். ஆனால் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தியதால் 42 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2019 அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை 2021 தேர்தலில் தொடர்ந்து கூட்டணியில் வைத்திருக்கவில்லை. அவர்களை அரவணைக்காமல் வெளியேற்றினீர்கள். 2024 பார்லிமென்ட் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருந்தும்
அந்த வாய்ப்பை அதிமுக பயன்படுத்தவில்லை. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் சூழல் ஏற்பட்டது. அதிமுக வேட்பாளர்கள் பலர் 3வது இடத்திற்கு சென்றதுடன் கட்சி நிர்வாகிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டது. பாமக கூட்டணிக்கு வர தயாராக இருந்தபோதும் நீங்கள் பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தியதால் அந்த கூட்டணி வாய்ப்பையும் அதிமுக இழந்தது. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தவில்லை. தொடர்ந்து உங்களால் எடுக்கப்பட்ட இந்த தவறான முடிவுகளால் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் சோர்வு ஏற்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் இன்னும் 6 மாதங்களில் வரவுள்ள நிலையில் அதற்குள் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி பலப்படுத்த வேண்டும். கட்சியிலிருந்து முன்பு நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அவர்களது பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும். முக்கியமாக சசிகலா மற்றும் டிடிவி தினகரனிடம் பேசி அவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என SP வேலுமணி, விஸ்வநாதன் ஆகியோர் தங்களது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரிக்கு 12 ஆண்டுகளில் 13,762 கோடி ரூபாய். அமித்ஷா பேச்சு. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் ஜனாதிபதி வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு காவல்துறையின் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ணக்குடி விருதை வழங்கி அமித்ஷா கௌரவித்தார். விழாவில் அமித்ஷா பேசும்போது, கடினமான உழைப்பு, வீரம், அர்ப்பணிப்புடன் செயல்படும் போலீசாருக்கு குடியரசுத் தலைவரின் விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 5,000 பேர் மட்டுமே இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்துள்ளீர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யூனியன் பிரதேசங்களில் தகவல்களை கேட்டபோது புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை செய்வதில் முதலிடத்தை பெற்றது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். யூனியன் பிரதேசங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. 2014 மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் புதுச்சேரிக்கு 13,762 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு 39,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கும் காவல்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் மத்திய அரசு தொடர்ந்து தோளோடு தோள் நின்று செயல்படும் என்று அமித்ஷா பேசினார். 14 से 26 तक 13,762 करोड़ रुपया नरेंद्र मोदी जी के माध्यम से भारत सरकार ने पुदुचेरी को दिया है. 2014 தொடங்கி 2026 ஆண்டு வரை பாரத அரசாங்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அளித்திருக்கின்ற நிதியானது 13,762 கோடி ரூபாய் ஆகும். पिछले 9 वर्ष में पुदुचेरी में 39,000 करोड़ रुपए का औद्योगिक इन्वेस्टमेंट कराने का काम भी भारत सरकार ने किया है. கடந்த 9 ஆண்டுகளிலே 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு இங்கே நலத்திட்டங்கள் அமல் செய்யப்பட்டிருக்கின்றன.
300 அடி சரிந்த ஏர் இந்தியா விமானம். போதைப்பொருள் எடுத்தாரா பைலட்? KI-2379 என்ற ஏர் இந்தியா விமானம் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி தாய்லாந்தின் புகத்திலிருந்து டெல்லி நோக்கி வந்தது. விமானத்தில் 137 பயணிகள், 8 பணிப்பெண்கள் இருந்தனர். நடுவானில் பறந்தபோது விமானம் திடீரென குலுங்கியது. ஏர் டர்புலன்ஸ் எனப்படும் காற்று சுழலில் சிக்கி தள்ளாடியது. இதனால் விமானம் சில நொடிகளில் சுமார் 300 அடி வரை கீழே இறங்கி சரிந்தது. சீராக சென்று கொண்டிருந்த விமானம் திடீரென குலுங்கியதால் விமானத்தில் இருந்த பயணிகள் தடுமாறி விழுந்தனர். இதில் பணிப்பெண்கள் உட்பட 17 பேர் காயமடைந்தனர். விமானத்தை சாதுரியமாக இயக்கிய பைலட்டுகள் பாதுகாப்பாக டெல்லியில் தரையிறக்கினர். இந்த சம்பவம் குறித்து DGCA எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணை நடத்தியது. விமானிகளுக்கு வழக்கமான நெறிமுறைகளின்படி போதைப்பொருள் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் விமானத்தின் பைலட்டுகளில் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக பதிலளித்துள்ளது. விமானிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது உண்மைதான், ஆனால் அதன் முடிவுகள் எங்களுக்கு பகிரப்படவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவிக்க இயலாது என ஏர் இந்தியா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டாமை குடும்பம் சரத்குமாரை சந்திக்க கிரீன் கார்டு. சென்னை எழும்பூரில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவாளர்களுக்கு சரத்குமார் விருந்து வழங்கினார். அதில் சரத்குமார் பேசியதாவது: என்னுடன் பயணித்தவர்கள் இன்று வரை என்னுடன் இருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் அரசியல் ரீதியாக வேறு இடங்களில் இருந்தாலும் இன்றும் என் மீது பாசத்துடன் இருக்கிறார்கள். அந்த பாச பிணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் அனைவரும் நாட்டாமை குடும்பம் என்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றியது. அதனால் நாட்டாமை குடும்பம் என்று கையில் பச்சை குத்தி கொள்ளலாம். நானும் நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்தி இருப்பேன். ஆனால் தற்போது படப்பிடிப்பு இருப்பதால் குத்தவில்லை. படப்பிடிப்பு முடிந்ததும் என் கையிலும் நாட்டாமை குடும்பம் என்ற முத்திரை இருக்கும். பச்சை குத்துவது பலருக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் என்னுடன் பயணித்தவர்கள் உணர்வோடு செய்து கொள்வதுதான் இதன் நோக்கம். இது அனைவருக்கும் கட்டாயம் கிடையாது. சிலரால் பச்சை குத்திக் கொள்ள முடியாது. மருத்துவ ரீதியாகவும் சிலருக்கு ஒத்து வராது. இது ஒரு கிரீன் கார்டு போலத்தான். கையில் நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்தி இருந்தால் என்னை சந்திக்க வரும்போது எளிதாக நேரடியாக சந்திக்கலாம். பச்சை குத்துவது என்பது அந்த உணர்வை உறுதிப்படுத்துவதுதான். பச்சை குத்தும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்தே இருக்கிறது. நான் ஏற்கனவே எனது வலது தோள்பட்டையில் தேசிய கொடியை பச்சை குத்தியுள்ளேன். எனக்கு தேசப்பற்று அதிகம் என சரத்குமார் பேசினார். சரத்குமாரின் பேச்சை கேட்டதும் அவரது ஆதரவாளர்களில் சிலர் பச்சை குத்தி கொண்டனர். மத்திய அமைச்சர் பதவி முக்கியமில்ல, மனம் விட்டு பேசிய தர்மேந்திர பிரதான். கடந்த 2 மாதங்களாக டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தினர். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாடு முழுவதும் உள்ள மாணவர் அமைப்பினர், அரசியல் கட்சிகள் போன்றவை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ஜூலை 25ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இதையடுத்து பிரதமர் மோடியின் ஆலோசனைப்படி மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜென்சி தலைமுறையை தவறாக வழிநடத்த முயற்சிகள் நடந்தது என முன்னாள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியுள்ளார். இளம் தலைமுறையினர் நமது குழந்தைகள். சிலர் அவர்களை தவறாக வழிநடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதே என்னை பதவி விலக நிர்பந்தித்தது. இளம் தலைமுறையினருடன் எனக்கு எந்த தனிப்பட்ட பிரச்சனைகளும் இல்லை. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 கோடி குழந்தைகள் பிறக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் 20 கோடி குழந்தைகள் பிறந்துள்ளன. அவர்களுக்கு லட்சியங்கள் உள்ளன. அவர்கள் இந்தியாவை விஸ்வ குருவாக மாற்றுவார்கள். அந்த பதவி எனக்கு முக்கியமாக இருக்கவில்லை. பிரதமர் மோடியை அணுகி மத்திய அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக தெரிவித்தேன் என தர்மேந்திர பிரதான் கூறினார். जदि भारत वर्षर नुआ पीढ़ी प्रति वर्ष भारत रे 2 कोटी पिला माने जन्म नियंती. जदि 15 रु 25 वर्ष भितर 10 वर्ष भितर
20 कोटी नुआ पीढ़ीर पिला जा कांध उपरे भारत विश्व गुरु हब, जा कांध उपरे विश्व कल्याणर दायित्व अच्छी। जदि एठी ए भूमिरु गुरु पद्म संभव जन्म नहीं नथांते ताले बुद्ध धर्मर वज्रायन हेई नथांता। जदि भीम भोई ये महान वार्ता को न कही थांते, प्राणींकर तो दुख प्रमित देखु देखु किंबा सहु मो जीवन पछे नरके पड़ी थाऊ मो जगत उद्धार हो। पंडित गोपबंधु दास कहिथिले उत्कलर नेता नहीं प्रयोजन, उत्कलर नेता स्वयं नारायण। मु सेई माटीर गंगाधर मेहर माटीर, उद्गातंग माटीर, हलधर नाग माटीर, जितेंद्र हरिपालकर महकर माटीर, महेंद्र मिश्र माटीकर संस्कार पाइथिबा पिला मो पई तुच्छ ये दायित्व।